தூக்கிட்டாங்கப்பா. இப்படிங்க கிளப்புங்க. இதுதாங்க அப்படியே பாரு கணக்கா கொழுவி இருந்திருக்கு எனக்கு இந்த கனவு தான். தட்டி போடுங்க நீங்க. வல்லல தட்டுங்க சட்னி. 2 கிலோ இருக்கும். எடை போட்டு பாரு கையில. ஆமா வள்ளலுக்கு ஆசைப்படி வச்சிருக்கேன். வள்ளலுக்கு கையே தான் எடை மிஷினாங்க. அவர் சொல்லுவாரு எப்பவுமே எங்கள்கிட்ட வந்து இந்த அடி இப்படிதான் பாருங்க அப்படியே வர பாருங்க எப்படி பண்ணுது பாத்துக்கங்க. இது வந்து மீன் நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய கனவை வந்து பிடிச்சிக்கிறது. நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா கேட்ட ஒரு வீடியோ பதிவு தான் இது. வந்து நம்ம வந்து இந்த தூண்டியல் கட்டையில நம்ம எப்படி கனவை பிடிக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த கனவை கட்டையை நம்ம எப்படி மேக் பண்றது, தூண்டியல் எப்படி மேக் பண்றது அப்படிங்கிறத பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த நம்ம தூண்டியல் மேக் பண்றது லாஸ்ட் எபிசோட்ல வரும். அதே மாதிரி இந்த தூண்டியலை போட்டு நம்ம எவ்வளவு கனவா பிடிக்க போறோம், எந்தெந்த சைஸ்ல பிடிக்கிறோம் அப்படிங்கிறத வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனுக்கு ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போலாங்க. இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. நம்மளுக்கு நல்ல ஒரு மொரட்டான பிடிச்சிருச்சிங்க. ஒரு 2 கிலோ சைஸ்ல இருக்கும். கச்சா போட்டு கோரிட்டாப்ல. இல்ல பாருக்குள்ள ஒண்ணு மணிக்கு நின்றுச்சு. நீ பாட்டுக்கு அப்படி இருக்கு போலடா. பாருங்க எப்படி நல்ல மொரட்டு கனவா. நான் கையில விழுந்துரும் போக்கடா. இன்னைக்கு அடக்க அப்படித்தானே நின்னுட்டு. அவன் தான் உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன். அவன் சொல்லுவான்னு சொன்னா சொல்லு. என்ன அன்னைக்கு சொல்லுக்கா. அண்ணனுக்கு அடுத்த ஒரு கனவா பிடிச்சிருச்சு. இங்க வந்துகிட்டு இருக்கு பாருங்க. தண்ணி சரியால தெளிவுங்க நல்லா. நம்ம வல்லல் வந்து கச்சா போட்டாப்ல கரெக்டா தூக்கிட்டாங்க பாருங்க. இருந்து வந்து அங்க தெரியும். நம்ம வல்லத்து ஓனருமே இப்போ ஒரு கனவை பிடிச்சிட்டாங்க பாருங்க. கச்சா பிடிச்சிக்கிறீங்க. ரொம்ப சின்ன சைஸா இருக்குங்க இந்த கனவா. சம்மாட்டின்னு சொன்னா நிறைய பேருக்கு புரியாது. நாங்க வந்து வள்ளத்துல வந்து சம்மாட்டின்னு தான் சொல்லுவோம் வள்ளத்து ஓனரை வந்து. அதனாலதான் ஓனர்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு புரியுற மணிக்கு. பாருங்க எப்படின்னு பாருங்க கனவா. இது பேர் தாங்க ஓட்டு கனவா. வேற லெவல்ல டேஸ்டா இருக்கும். அட்டிய பாருங்க. கூப்பிடு கூப்பிடு, எல்லா கனவையும் கூப்பிடு. மைய பாருங்க. இதுதான் அதோட உயிரை காக்கறக்காண்டி இந்த மைய அடிக்கும். ஏதாவது மீனிங்னு பிடிக்க வந்துச்சு அப்படின்னா. இந்த மாதிரி கட்டையை தான் மீனுன்னு நினைச்சிட்டு எங்களுக்கு வந்து பிடிச்சி மாட்டிக்கிறோங்க. இவ்வளவு நேரம் நம்மளும் தூண்டியை போட்டு ஆட்டினோம். எனக்கு இவ்வளவு நேரம் ஒன்றும் பிடிக்கல. அதோட கனவா எனக்கு பிடிச்சிருச்சு. அதோட நம்ம வல்லத்து ஓனர் சம்மாட்டிட்ட வந்து என் தூண்டிய கயிறை கொடுத்துட்டேன். இப்போ வந்து அவங்க அந்த கனவா கயிறை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நல்லா பெரிய கனவா இருக்கு போல. அவ்வளோத்துக்குள்ள பொறுப்பா இருந்துச்சு. கனவா வரமாட்டேன். ஏதோ கடலுக்குள்ள ஏதோ பாருக்குள்ள கொழுவிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தாங்க நானே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நினைச்சேன். இப்போ நம்ம வல்லல் வேற கச்சா தூக்கிட்டு ரெடியா இருக்காப்ல. தூக்கிட்டாங்கப்பா. இப்படிங்க கிளப்புங்க. இதுதாங்க அப்படியே பாரு கணக்கா கொழுவி இருந்திருக்கு எனக்கு இந்த கனவு தான். தட்டி போடுங்க நீங்க. வல்லல தட்டுங்க சட்னி. ஸ்பீடா தட்டுங்க வல்லல. என்னன்னு பாருல. இப்ப ஆறுல கடந்துருக்கும்.
அட்டி வசமா விழுந்துருக்கானே. நான் பாருன்னு தான் நினைச்சேன் கொஞ்ச நேரத்துல. பிடிச்சுன்னா அதை பெரிய ஆள்கிட்ட கொடுத்துலாம், முன்ன இருக்காரு அணிய மாதிரி. நான் பாருன்னு நினைச்சிட்டேன் கொஞ்ச நேரத்துல. எவ்வளவு எத்தனை கிலோ இருக்கும் வல்லல இது? எத்தனை கிலோ? 2 கிலோ இருக்கும். எடை போட்டு பாரு கையில. ஆமா, வள்ளலுக்கு ஆசைப்படி வச்சிருக்கேன். வள்ளலுக்கு கையே தான் இடம் மிஷினாங்க. அவர் சொல்லுவாரு எப்பவுமே எங்கள்கிட்ட வந்து இந்த அடி இறங்கம்மா இப்படிதான் பாருங்க, அப்படியே வர பாருங்க எப்படி பண்ணுது. சரி, உங்க குடும்பத்தையே நான் பிடிக்கும் இந்த கட்டையை வச்சு. பார்த்துக்கங்க, இது வந்து மீன் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய கனவை வந்து பிடிச்சிக்கிறது. இந்த வல்லது சம்மாட்டிக்கு ஒரு கனவை பிடிச்சிருச்சு. இப்போ அதான் இப்போ உங்ககிட்ட போகிறேன். கச்சை எடுத்துக்கீங்களா? சின்ன கனவாக தான் வருதுண்ணே, சின்ன கனவாக தான். நல்லா வசமாடி இருக்கு. ஒரு 1 கிலோ இருக்குங்க. வல்லல தூக்குங்க கனவை. இப்படித்தான் மண்டையை பிடிக்கணும். எப்படி மண்டையை பிடிக்காருன்னு பாருங்க. இதே மாதிரி தான் கனவாய்க்கெல்லாம் மண்டையை பிடிக்கணுங்க. கணக்கே இந்த பிடி பிடிக்காரு. அதையும் சொல்லுங்க. என்ன மீன் நல்லா பிடிப்பாரு. மீன் நல்லா பிடிப்பாரு. தெளிச்சு விட்டுட்டு வளத்துல மைய ரெடி. தூக்கால காத்தது ஒரே தான். அவர் தான் ஓடிச்சு சொன்னேன். டகனா மீன்ல இருக்கு பிடிச்சி ஆணுங்கனா மீனிக்காரு ஓடின்றது. இவ்வளோ வயசுதான் இருக்கும். நீ சொன்னீங்க இதுக்கு நான் மாதிரி தெரிஞ்சு நான் கட்டையை போட்டோம் கீழே ஓடி. இப்போ என்னோட தூண்டி கட்டியை பார்த்தீங்கன்னா நான் கடலில் விட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டி வந்து கடலுக்கு அடியில் உள்ள பாறையில் வந்து அடியேறி வசமாக கொலி நின்றுக்கிட்டு பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா கட்டை எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அப்படியே போயா கட்டி அப்படியே கடலில் போட்டோங்க. அடிச்சு கடல் மூஞ்சிய பாட்டாடு. அழிவே கிடையாது.
இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கரையை போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ கனவா பிடிச்சிருக்கோம்னு சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த கட்டையை நம்ம யூஸ் பண்ணி இந்த கட்டை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து கரையை போகிறது வந்து பாய் ஓட்டில் தாங்க போய்கிட்டு இருக்கோம். இன்ஜினில் போல பாய் ஓட்டில் போய்கிட்டு இருக்கோம். இந்த இன்ஜின் வந்து ஆஃப் பண்ணி சரியான வெயில், அதனால டெண்டை போட்டாங்க பின்னாடி. இங்கே நம்மளுக்கு டென்ட் போட தேவையில்லை, ஏன்னா பாய் மரம் அடிச்சிருக்கிறதுனால அதுவே நம்மளுக்கு டென்ட் கணக்காக எனல் கூடார கணக்காக ஆயிரும். இது எப்படியும் கரையை போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஆகும், ஏன்னா 2-3 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். ஏன்னா பாய் வீட்டில் போகிறங்கிறதுனால லேட் ஆகும் ரொம்ப. இன்ஜினில் போனால் கரகரன்னு போயிடலாம். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனுக்கு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அடுத்தடுத்து இந்த வீடியோ போய் ரெக்கமெண்ட் ஆகுங்க. பாருங்க, நம்ம எப்படி பாயை அடி பாயில் போய்கிட்டு இருக்கணும். இங்கெல்லாம் ஸ்டார்ட்டே பண்ணலங்க. அங்கே பாருங்க, இன்னொரு வரலாம் எப்படி ரேஸ் அடிச்சு போகுதுன்னு பாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச பிறகு தான் அவர் வந்து கை காட்டாரு. பாருங்க, கை காட்டுறாங்க பாருங்க. ப்ரோ நானும் வார கூட்டு போங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ரோ தான். அவங்களும் இந்த கனாய்க்கு போயிட்டு தான் அப்படியே கரையை போய்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்ஜினில் போகிறாங்க, நாங்கள் வந்து பாய் அடித்து போய்கிட்டு இருக்கோம். அப்படியே நிம்மதியாக இருக்குது பார்த்தீங்களா. பாய் அடித்து போகிறதுனால அந்த இன்ஜின் சவுண்டு கேட்காம அப்படியே சைலண்டாக போய்கிட்டு இருக்கு. இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணாமல் போய்கிட்டு இருக்கு. யாரும் எங்களுக்கு இன்னும் கரையே தெரிலங்க. கரையே தெரிய மாட்டேங்குது. பாய் ஓட்டில் போய்கிட்டு இருக்கோம். எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் வெயிலில் கிடந்து தூண்டி போட்டு கனவா பிடிச்சோம். நம்ம பிடிச்ச கனவா ஃபுல்லாக தான் இருக்கும். பாருங்களேன், இந்த கேனுக்குள்ளக்க அப்படியே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா சும்மா போட்டு வச்சோம் அப்படின்னா கனவா வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் இப்போ அவ்வளோ கட்டையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. நம்ம தூண்டி கட்டையை போட்ட கட்டையை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சாச்சு.